காளியம்மா தான் நல்லா கத்திட்டு கிடந்தது, அது பிசில் தட்டி விடுங்கிறார். நாச்சியால் சுகந்தி டிவிக்கு வந்துட்டு இருந்தது, ஆளையே காணோம். பல பேர் எனக்கு ஆவல் கணேசன் ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் காணவே காணோம். இந்த கட்சி பதிவு பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கி அதில் யாராவது ஒரு ஆள் இருக்கான்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், யார் சீமான் தான் இருக்கார். சாட்டையை விரட்டி விட்டுறாரு, சாட்டையை கழட்டி விட்டுறாரு யார், சீமா. அப்புறம் அவருக்கு பின்னணி இல்லை, அரசியல் பின்னணி இல்லை. இதை எப்படா நேரம் பார்த்துட்டு இருந்த திமுக தூக்கி உள்ளே போட்டுச்சு. உள்ளே இருந்து திமுகவுக்கு போகிறதுக்கு தூது விடுறாரு யார், சாட்டை. திமுகவுக்கு போயிடுறாரு. திமுகவுக்கு போன பிறகு என்ன நடக்குதுன்னா 7% ஓட்டு வந்துருச்சு, 8 வந்துருச்சு, 9 வந்துருச்சு. ஆனால் சீமானை தவிர நீங்கள் சீமான் கட்சி ஆரம்பித்த காலத்தில் 2009 கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்த ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அப்படி ஒருத்தருமே இல்லையே. அப்போது இவர்கள் இருந்தால் தானே கட்சி. ஏன் அந்த அமைப்புகளை போல சீமான் கட்சி அமைப்பாக வளரலை? சாட்டை வெளியே போனார்னா சீமான் கதை பயங்கரமாக வெளியே போகிற மாதிரி எதுவும் இருக்காரா? இல்லை, வெளியே போகாமல் அங்கே இருக்கவே முடியாது. வெளியே தேர்தல் வருகிற பொழுது சீமான்கிட்ட சாட்டை வெளியே போவார். நாம் தமிழர்கள் 2 உடையும். இன்றைக்கி 40 மாவட்டத்தில் 40 மாவட்ட செயலாளர் திமுக அதிமுகவுக்கு ஃபைட் கொடுக்குற அளவுக்கு ஸ்டெப்பு கொடுக்குற அளவுக்கு வந்திருப்பாங்க. அதே சீமா அவர்களை வளர்க்கவே இல்லை, தன்னை மட்டும் வளமாக வளர்த்து கொண்டார். அதனால் கட்சி தேஞ்சு போச்சு, இவர் வளர்ந்துட்டார். ஒட்டுமொத்தமாக இப்போ இதுதான் நடந்துகிட்டு நாம் தமிழர்கள். ஏன்னா இந்த ஆடியோ போன்ற விஷயங்கள்லாம் அவங்கள பலவீனமாக்கியிருக்கு. பலவீனமாக்குவதற்கு காரணம் பலவீனமான தலைமை தான். நீங்கள் யார் வெளியே போகும்போதே போங்கடா, வேணா போங்கடா, பாக்கியா இருக்கான் போது நான் பார்த்துக்கிறேன், பணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் பாக்கியா. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப காலமாக ரொம்ப பரபரப்பாக படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அவர்கள் சார்ந்த அந்த ஆடியோக்கள், திருச்சி சூர்யா அவர்கள் வெளியிடக்கூடிய ஆடியோக்கள், அதில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சில நிர்வாகிகள்லாம் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் இருக்குது. சொந்த கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. மன உளைச்சலில் இருக்கார் சீமான் அவர்கள். இந்த ஆடியோ வெளியானதுலேருந்து மன உளைச்சலில் இருக்காருன்ற போன்ற பல விஷயங்கள் இதில் பேசப்படுது. என்ன நடக்கிறது, என்ன நிலவரம் நாம் தமிழர் கட்சியில்? இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேடர்ஸ் ஓரியன்ட்டாக இல்லை, அதாவது தொண்டர்கள் கட்சியாக இல்லை. நீங்கள் தலைவர் கட்சியாக தான் இருக்குது. ஏன் தொண்டர்கள் கட்சி இல்லைன்னு? எப்படின்னா, இப்போ அதிமுக எடுத்துட்டா தொண்டர்கள் கட்சி, திமுக எடுத்துட்டா தொண்டர்கள் கட்சி. என்ன அதுக்கு வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் ஒரு தம்பிகள் கட்சி இல்லை. வார நான் சொல்கிறேன். அதாவது திமுக தொண்டர்கள் கட்சி, அதிமுக தொண்டர் கட்சின்னு சொல்கிறேன்னா, திமுகவில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் நீங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாருக்கும் தெரியும். இது இன்னைக்கு இல்லை, கட்சி ஆரம்பித்த காலத்தில் கட்சி அவன் தான் அந்த கட்சியை நடத்துவான். 60 மாவட்டமாக பிரிச்சுருக்காங்க. 60 மாவட்டத்துக்கு அதிமுகவில் மாவட்ட செயலாளர் யாருன்னு அந்த கட்சிக்காரனுக்கு பூரா தெரியும், மக்களுக்கு தெரியும், எதிர்கட்சிக்கு தெரியும், எல்லா போலீஸ் அதிகாரிக்கும் தெரியும். அவன் நீங்கள் உதாரணத்திற்கு திமுகவில் இப்போது நேரு இருக்கார், ஒரு மாவட்ட செயலாளர். அவர் தான் மாவட்ட செயலாளர். எத்தனை வருஷம் மாவட்ட செயலாளர்? எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டு காலமாக 87 அவர் கட்சிக்கு வந்தார். 87, 90, 24, 34, 36 வருஷமாக அவர் மாவட்ட செயலாளர். வயசு இப்போ எவ்வளவு? 70. 35 வயசில் மாவட்ட செயலாளர் ஆகி 70 வயசு வரைக்கும் மாவட்ட செயலாளர். இப்போ அடுத்த மாவட்ட செயலாளர் யார் ஆக போகிறா? அவர் பையன் வந்துடுவான், அருண் நேரு. அப்போ அந்த மாவட்டத்தில் திமுக அப்படின்னா யார் தான் திமுக? நேரு தான் திமுக. வீரபாண்டி ஆறுமுகம் இருக்க வரைக்கும் சேலத்தில் யார் திமுக? வீரபாண்டி ஆறுமுகம். கோயம்புத்தூரில் பொங்கலூர் பழனிசாமி தான் திமுக. ஈரோடில் NKK பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தார். இப்படி தூத்துக்குடி எடுத்துட்டிங்கன்னா கீதாஜியவனுடைய அப்பா பெரியசாமி, திருநெல்வேலியில் நெல்லை நெடுமாறன் ஆவுடையப்பன், ராமநாதபுரம் மாவட்டம் சுப தங்கவேலை,
இவங்க தான் மாவட்ட செயலாளர் ப்ளஸ் மந்திரியான ஆளுங்கட்சியான மந்திரியாக இருப்பான். எல்லாருக்குமே 75 வயசு தாண்டிடுச்சு. எத்தனை வயசில் மாவட்ட செயலாளர் ஆனவங்க? 30-35 வயசில் மாவட்ட செயலாளர் ஆனவங்க. இளம் தலைவர்களாக இருக்கும்போதே. தஞ்சாவூர் எடுத்துட்டால் கோசி மணி. இப்படி நீங்கள் அதிமுக அப்படியே வாங்க. அதிமுகவில் எடப்பாடி எத்தனை வருஷம் மாவட்ட செயலாளர்? ஓபிஎஸ் எத்தனை வருஷம் மாவட்ட? கேபி முனுசாமி, செங்கோட்டையன் இல்லை அதிமுக ஆரம்பித்த காலத்துலேயே மாவட்ட செயலாளர்லாம். அவங்க தான் ஒரு மாவட்டத்தில் மாநாடு போடணும் கூப்பிடுவா ஜெயலலிதா. எப்போ அவங்க ஒரு மாநாடு போடணும், ஒரு 5 லட்சம் பேர் வருவான். 5 லட்சம் பேருக்கு பந்தல், சாப்பாடு, தங்குற இடம் எல்லாம் பார்த்துக்க. அவன் செங்கோட்டை என்ன பண்ணுவார்? ஈரோடு மாவட்ட செயலாளர்னால் 1 லட்சம் பேர் வண்டி வாகனம், தங்குற இடம், போக்குவரத்து எல்லாம் ஒரு காட்டை பிடிச்சி அவனுடைய இடத்து ஓனர்கிட்ட பேசி அதை நிரவி எல்லா தொண்டர்கள் வந்தால் 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு, தண்ணி பாக்கெட் வரைக்கும் எல்லாம். இதுதான் கட்சி. அவன் அங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தொழிலதிபர்கள், வியாபாரிகள், மில் ஓனர்ஸு எல்லாம் வசூல் பண்ணிடுவான். 1 கோடி ரூபா ஒரு மாநாட்டுக்கு செலவுனா திமுக 1 கோடி செலவு, அதிமுக 1 கோடி செலவுனா என்ன பண்ணிடுவாங்க? வசூல் பண்ணிடுவான். அப்போ தொழிலதிபர் என்ன நினைப்பான்னா இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைப்பான். எந்த கட்சி? திமுகவுக்கு ஆதரவாக தொழிலதிபர்கள், அதிமுகவுக்கு ஆதரவாக தொழிலதிபர்கள். இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு அந்த மாவட்டத்தில் 6 கோடி பேர் இருக்காங்க, 60 மாவட்டம். அப்போது ஒரு மாவட்டத்துக்கு 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் அதிமுக, 5 லட்சம் இல்லை 4 லட்சம் பேர் அதிமுக, 4 லட்சம் பேர் திமுக, 2 லட்சம் பேர் வேறு கட்சிகள். அப்போது அதிமுக ஆதரவாக இந்த 4 லட்சம் பேருக்கும் 4 லட்சம் தொழிலதிபர், 4 லட்சம் பேர் தொழிலதிபர்கள் பின்னணியில் இருப்பான், பண்ணையார்கள் பின்னணியில் இருப்பான், பெரிய வியாபாரிகள் பின்னணி இருப்பான், பெரிய பெரிய மிராசுதார் தொழிலதிபர். அதிமுக அப்படி இருப்பான், திமுக அப்படி இருப்பான். எல்லா பக்கம் கொடி இருக்கும், 6 அம்பு, அந்த ஊர் சேர்மனு, ஒன்றியம், நகரம், அதிகாரம் வந்து அவ்வளோ பேர் வந்துடுவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இந்த கட்சி இருக்கணும்னு நினைப்பான். நீங்கள் மெட்ராஸில் ஜெயலலிதா பற்றிலாம் அவனுக்கு தெரியாது. அவன் அந்த ஊரில் தூத்துக்குடினா தூத்துக்குடியை ஒட்டி, திருநெல்வேலியை ஒட்டி அவன் அந்த கட்சி அப்படியே உயிரோடு வச்சுருப்பான். அந்த கட்சிக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா அவ்வளோ பேர் போயிடுவான். இப்படி இதுதான் தொண்டர்கள் கட்சி. சொல்ல புரியுதா? இப்படி சீமா 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்தில் ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர், எந்த மாவட்டத்திலையாவது ஒரு மாவட்ட செயலாளர் பேரை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஒரே அடையாளம் சீமான் தான். சீமான் தான். காளியம்மா தான் நல்லா கத்தின்னு கிடந்தது, அது பிசில் தட்டி விடுங்கிறார். நாச்சியால் சுகந்தி டிவிக்கு வந்துட்டு இருந்தது, ஆளையே காணோம். பல பேர் எனக்கு ஆவல் கணேசன் ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் காணவே காணோம். இந்த கட்சி பதிவு பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கி அதில் யாராவது ஒரு ஆள் இருக்கான்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். யார்? சீமான் தான் இருக்கார். ஒரு கட்சி இப்போ டெல்லியில் பதிவு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டியலே வேணும். ஒரு கட்சி பதிவு பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாங்களோ, இப்போ சீமான் இருக்கானான்னு பாருங்கள். அதிமுக பதிவு செய்யும்போது இருந்தாலும் இன்னும் பல்லுக்கில்லு போய் கூட அந்த கட்சியில் இருக்கான். திமுக கட்சி பதிவு செய்யும்போது யார் இருந்தாங்களோ அவன் செத்து போய் அவன் வாரிசு திமுகவில் இருக்கான். அறிவாலயம் வராமல் போக மாட்டான். சென்னை வந்து அறிவாலயம் வராமல் போக மாட்டாங்க சார். கன்னியாகுமரியில் வந்தாலும் சரி, சொந்த குழந்தை ஊட்டி பொண்டாட்டிக்குள்ளே வந்து அவன் எங்கேயாவது ஒரு குடும்ப விஷயமா வந்திருப்பாங்க. அந்த ஆள் பழைய ஞாபகத்தில் என்ன பண்ணுவார்? பேரம் பேத்தி அப்போ நான் அறிவாலயம் போயிட்டு வர்றோம். என்ன இருக்காங்க? கருணாநிதி சமாதி கூட அங்கே இல்லை. இருந்தாலும் போய் சுற்றி இந்த கடைசிக்கு அந்த கடைசி சுற்றி கத்தி பார்த்து அந்த கரை வெட்டி கட்டி அந்த ஸ்டாலின் போட்டா வச்சு ஒரு நினைவு. நான் அந்த காலத்தில் ஒன்றிய செயலருக்கும் தலைவரை பார்ப்பேன். இப்படி இந்த கடைசி அந்த கல்யாணம் கொண்டு சுற்றி கித்தி இப்படி ஆளை பார்க்கலாம். அதே போல் அதிமுக வந்த போகிற லைட் ஷோட்டு போகாமல் ஒன்றும் வரமாட்டான். முதல்ல பாய்ஸ் கார்னர் இருக்கும்போது அந்த வாசல்லையே போய் நின்று இப்படி கும்பிட்டு வருவான். இல்லைனா எம்ஜிஆர் மாளிகை, அவை சண்முகம் சாலையில் போவாங்க. இப்போ இதெல்லாம் கட்சி. அப்போ அவனுக்கு கட்சிங்கிறது ரத்தத்தோடு ஊர்னு ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் ஏதாவது வேலை மெட்ராஸ் போகணும்னா ஆமாம் எம்ஜிஆர் சமாதிக்கு போகணுங்குவான், பாதி பேர் அண்ணா சமாதிக்கு போகணுங்குவான், ஜெயலலிதா சமாதிக்கு போகணும், மெரினா பீச்சுக்கு போகணும். மெரினா பீச்சுக்கு போனால் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆமாம். நான் இதை 40 வருஷம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆமாம். அதிமுககாரன் சென்னை போனால் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறவங்க மெரினா பீச். அவனுக்கு அது வந்து ஏதோ ரஷ்யாவுடைய கிராம்லின் மாளிகை இருக்குல்ல, புரட்சி நடந்ததில்ல, அது லெனின் புரட்சி நடத்தினார்ல, அங்கேருந்து பேசிகிட்டு இருப்பார், இப்படி ஃபோட்டோ இருக்கும். அதே போல் நினைக்கிறான். அதனால அந்த கட்சி உயிரோடு இருக்குது. அவனுக்கு எந்த லாபம் இல்லை. இருந்தாலும் கட்சி தேர்தல் அறிவிச்சா அவன் வீட்டில் ரெட்டையிலை வரைஞ்சிருவான், இந்த பக்கம் உதயசேரின்னு வரைஞ்சிருவான். இப்படி கட்சியை கொண்டு போகணும், அதுதான் கட்சி. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும்
அப்படி ஒரு இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இப்போ காளியம்மா மீது என்ன கோபம்? அந்த அம்மா என்ன பெரிய கார்பரேட்டில் கொள்ளையடிச்சிருமா அந்த அம்மா, ஏதாவது கடலை விற்றுருமா? நாச்சியார் சுகுந்தி ஏன் காணாமல் போச்சு? அவங்க அதிமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ சேர்ந்துட்டு போகிறாங்க சார். நான் கேட்குறேன், ஏன் இந்த கட்சியில் இல்லைன்னு கேட்குறேன். என்ன பெரிய கொள்கை முரண்பாடா? இல்லை அந்த மாதிரி தான் கொள்ளையடிச்சிருமா? இதான் லஞ்ச லாவணியமா? அதுக்கு தான் கட்சியே இருக்குது. அதிமுகவில் இருக்கிறவன் பூரா என்ன பண்ணுறான்? குறைந்தது ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா ஒரு 100 கோடி ரூபா சுத்த சேர்த்திடலாம். எங்கே ரியல் அந்த தொகுதிக்குள்ளே எங்கே ரியல் எஸ்டேட் நடந்தாலும் சரி கமிஷன் வந்துடணும். எவன் வீடு விற்றாலும் நிலம் விற்றாலும் பிடபிள்யூ ரோடு போட்டாலும் டிச்சு கட்டினாலும் கவனம் கொடுத்துடணும். நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் சமீபத்தில். ஒரு ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர் ப்ளஸ் எம்எல்ஏ பிடபிள்யூ அதிகாரி 13 கோடி ரூபாய்க்கு வேலையை முடித்து 1,35 லட்ச ரூபா கொண்டு கொடுக்குறாரு. யார்கிட்ட? மாவட்ட செயலாளர்கிட்ட. மாவட்ட செயலர் உட்காருன்னு கூட சொல்ல, டீ குடின்னு கூட சொல்ல. யாரை? அந்த பிடபிள்யூ இன்ஜினியர் 10% கமிஷன் கொடுத்துட்டு போகிறாரு மாவட்ட செயலாளர். உட்காருன்னு கூட சொல்லி அங்கே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் எனக்கு சொன்னார். அங்கே இருந்த ஒரு திமுக தொண்டர் பொட்டி கூட கொடுத்தாருங்க. அண்ணன் சீட்டை கொடுக்குறாரு, சீட்டு பார்க்குறாரு, 13 கோடி ரூபாய் வேலை செஞ்சால் 1,30 லட்சம் கமிஷன் 10%. அப்போது திமுக எவ்வளவு அதிகார மையத்தோடு புறையோடி போய் கிடக்கு. இப்படி வந்தால் தான் ஒரு கட்சி நிற்கும், சீமான் கட்சி நிற்கும். அப்படி யாராவது ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு டைனமிக்கான லீடர் சீமானோட கட்சி ஆரம்பித்த காலத்தில் இப்போ ஒரு 40 மாவட்ட செயல் 50 மாவட்ட செயல் இருக்கணுமா இல்லையா? யாராவது ஒருத்தருடைய பேர் தெரியுமா? 7% ஓட்டு வந்துருச்சு, 8 வந்துருச்சு, 9 வந்துருச்சு. ஆனால் சீமானை தவிர நீங்கள் சீமான் கட்சி ஆரம்பித்த காலத்தில் 2009 கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்த ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்படி ஒருத்தருமே இல்லையே. அப்போது இவர்கள் இருந்தால் தானே கட்சி. ஏன் அந்த அமைப்புகளை போல சீமான் கட்சி அமைப்பாக வளரலை? ஏன் தக்க வைக்க முடியல? அவருக்கு அது நோக்கம் இல்லை. அவருக்கு நோக்கம் இல்லை. ஏன் நோக்கம் இல்லைன்னா வைகோ கதை தான். வைகோ கதை தான். வைகோவுக்கு இந்த கட்சியை திமுகவை போல வளர்த்தெடுக்குங்கிற நோக்கமே இல்லை. வேற கட்சி வந்துருச்சு அவ்வளோதான், இருந்தவங்க இருக்கிறான் போகிறான். ஏன்னா வைகோ வரும்போது எல் கணேசன் வந்தார், 9 மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வைகோவோட சீனியர்கள். யார்? வீரபாண்டியார் வந்துட்டார். கருணாநிதி ஆடி போயிட்டார். திருநெல்வேலி லட்சுமணன், எல் கணேசன், கோயம்புத்தூர் கண்ணப்பன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயம்புத்தூர் கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன். செஞ்சி ராமச்சந்திரன் கருணாநிதியோட சீனியர். செஞ்சி ராமச்சந்திரன் அரசியல் நடத்தும்போது ஒரு டீ கடையில் போய் உட்காருவாராம். எங்கே? செஞ்சியில். அந்த செஞ்சியில் இருந்தவர் தான் செஞ்சி மஸ்தான் இப்போ மந்திரி. இவரே மாவட்ட செயலாளருங்க. யார்? திமுக மாவட்ட செயலாளர். இவர் செஞ்சி போனார்னா கட்சிக்காரன் அங்கே தான் சந்திக்கிற இடம். எங்கே? இந்த மஸ்தான் டீ கடையில். டீ கடை வச்சிருந்தவர் அமைச்சர் ஆகிட்டார். மாவட்ட செயலாளர் இருந்தவர் டீ கடை வைக்க போயிட்டார். அப்போது அமைப்புனா அனைத்து அதிகாரங்களும் யாருக்கு கொடுக்கணும்? கட்சிக்காரருக்கு கொடுக்கணும். அண்ணா இருக்கிற போது மாவட்ட செயலாளர்கள் தான் அங்கே தலைவர்கள். மாவட்ட செயலாளர் மீறி யார் மெட்ராஸ் வந்துட முடியாது. நானும் ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்தவன் தான். பாட்டாளி கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்தேன். கோவை மாவட்ட செயலாளர், கோவை மாவட்ட தொழிற்சங்க செயலாளராக இருந்தேன். அரசு கையெழுத்தில் 91 நான் தான் போட்டேன், 93 நான் தான் போட்டேன். அப்புறம் தான் 95 சென்னை வந்தேன் இந்த ஊடகத்துக்கு. அப்போது போலீஸு, எஸ்பி, கலெக்டர், ஆளும் பாலும் எல்லாம் நேரடியாக போய் என்னால் எல்லா கட்சிக்காரங்க எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்க முடிஞ்சுது. எனக்கு எந்த தலையீடும் எந்த இதுவும் இல்லை. அப்போ நான் வளர முடிஞ்சது, கட்சியை வளர்த்த முடிஞ்சுது. இப்படி இருந்தால் தான் அது கட்சியை தவிர நீங்கள் மாவட்ட செயலாளர் சீமானை கேட்டு தான் செய்யணும், சீமா கட்டுப்பாடு தான் இருக்கணும், வளர்ந்துடக்கூடாது. இப்போ அதானே காளியம்மா பிரச்சனை தானே. இந்த தேர்தலில் காளியம்மா எல்லாத்துக்கும் அடையாளம் தெரிஞ்சு போச்சு. வேற என்ன சீமானுக்கும் காளியம்மாக்குமான ஈகோ என்ன பிரச்சனை? நாச்சியார் சுகுந்திக்கும் சீமானுக்கும் என்ன? ஆவல் கணேசனுக்கும் சீமானுக்கும் என்ன? கல்யாண சுந்தரத்துக்கும் சீமானுக்கும் என்ன? இவர் ராஜீவ்காந்திக்கும். இப்போ பல பேரை இப்போ ராஜீவ்காந்தி இருந்தால் நீங்கள் தென் மண்டலத்தில் பெரிய தளபதியாக வந்திருப்பார். மதுரை வெற்றி குமரன், சிவகுமார், ஒரு 60 பேர் ஒரு மாவட்டம், 60 மாவட்டம். இப்போ திருமாவளவன் நீங்கள் அறிவிச்சிருக்காரு,
234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலர் அறிவிக்க போகிறேங்கிறார். அந்த தொகுதி அவன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். தொகுதிக்குள்ளே அரசியல் பண்ணுவான். எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சி எல்லாரோடையும் இணக்கமாக இருப்பாங்க. அப்போ அடையாளம் தெரியும், அறிமுகமாவான். ஏதோ தோணர் பேனர் கட்டுவான், கூட்டம் கட்டுவான், போஸ்ட் விட்டுவான். இப்படி ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் சீமான் மட்டும் பேசுகிறாரு, சீமான் மட்டும் வீடியோவில் தெரிகிறார், சீமான் மட்டும் புதுக்கோட்டை மேடையில் இருக்கார். இப்போ சாட்டை கட்சி விட்டு போயிட்டு திரும்பி வந்திருக்கார். சாட்டையை தவிர வேறு எந்த இரண்டாம் கட்ட தலைவர் யாருக்குமே தெரியல. சாட்டை மட்டும் எப்படி வளர்ந்தாரு? சாட்டை மட்டும் எப்படி சீமான் கிட்ட வளர்ந்தார்? சாட்டை எப்படி வளர்ந்தாருன்னா, சாட்டை சீமானை விட்டு விலகி போன ஒரு சேட்டை. யூடியூப்பில் நாம் தமிழர் இயக்கத்துக்குள்ளே ஊடுருவனே சாட்டையை விரட்டி விட்டுறாரு. சாட்டையை கழட்டி விட்டுறாரு யார்? சீமா. அப்புறம் அவருக்கு பின்னணி இல்லை, அரசியல் பின்னணி இல்லை. இதை எப்படா நேரம் பார்த்துட்டு இருந்த திமுக தூக்கி உள்ளே போட்டுச்சு. உள்ளேருந்து திமுகவுக்கு போகிறதுக்கு தூது விடுறாரு யார்? சாட்டை. திமுகவுக்கு போயிடுறாரு. திமுகவுக்கு போன பிறகு என்ன நடக்குதுன்னா, திமுகவுக்கு போயிடுவாருன்னு தெரிஞ்ச பிறகு சீமான் தலையிடுறார். திமுகவுக்கு போனால் டார்கெட் யாராக இருக்கும்? சீமான் தான். இதை என்ன பண்ணுறாரு? சரி பண்ணுறாரு. மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. எங்கே? நாம் தமிழருக்கு. இதுக்கு நடுவில் சீமானுக்கும் சாட்டைக்கும் ஒரு பெரிய கணக்கு இருக்குது. இவரை பார்த்து அவர் பயப்படுவார், அவரை பார்த்து இவர் பயப்படுவார். ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கிய ஃபவுண்டரில் ஒரு ஆள் சுப முத்துக்குமார் புதுக்கோட்டையில் வைத்து கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. அதுக்காக சீமா ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், ஊர்வலம், நியாயம் கேட்டு எதுவுமே இல்லை, சைலண்டாக இருக்கார். அப்போது இந்த கொலை யார் செஞ்சா, எதுக்காக செஞ்சா, என்ன? சீமாங்க கட்சியுடைய ஃபவுண்டர் சுபமுத்துக்குமார். நீங்கள் ஈழ போராட்டத்துக்கு போயிட்டு வந்தால் சீமானுக்கு முன்னாடியே, சீமானது போட்டில் கூட்டிகிட்டு போனாங்க, வச்சாங்க. அவர் பயிற்சி எடுப்பதற்காகவே போனாள் சுபமுத்துக்குமார். அது ஒரு நாளைக்கு பேசணும். அப்போது தமிழ் தேசிய ஆயுதப்படை உருவாக்கியவர். தமிழ் தேசிய ஆயுதப்படை. வேலூர் ஜெயிலை உடைச்சி சுரங்கம் தோண்டி புலிகள் தப்பிச்சாங்கல்ல, அதோடைய மாஸ்டர் மைண்டே முத்துக்குமார் தான். அவங்களுக்கு உடை கொடுத்தது, நீச்சல் ட்ரெஸ்ஸு எல்லாம். ஏன்னா பெரிய வரலாறு அது. இது சுபமுத்துக்குமார். அப்போ சுபமுத்துக்குமாருடைய மனைவி தான் இப்போ சாட்டையுடைய மனைவி. அந்த பொண்ணுக்கு சாட்டை வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ரைட், ஓகே. அந்த குடும்பம் பெரிய தியாக வேள்வியில் உள்ள குடும்பம் அந்த குடும்பம். அப்போது சுபமுத்துக்குமாருடைய மரணம், அது பின்னாடி உள்ள பல ரகசியங்கள் யாருக்கு தெரியும்? சீமானுக்கு தெரியும். அப்போ சீமா சாட்டையை பகிச்சிக்க முடியாது. பகிச்சிட்டால் பல உண்மைகள் வெளியே வரும். அப்போ உன்னை பார்த்து நான் பயப்படுறது, என்னை பார்த்து நீ பயப்படுறது. இப்படி தான் சாட்டை தவிர்க்க முடியாமல் ஓடிட்டுருக்கார். சாட்டையை ஒட்டி சீமானும் தவிர்க்க முடியாமல் ஓடிட்டுருக்கார். சாட்டை வெளியே போனார்னா சீமா கதை பயங்கரமாக. வெளியே போகிற மாதிரி எதுவும் இருக்காரா? இல்லை, வெளியே போகாமல் அங்கே இருக்கவே முடியாது. வெளியே தேர்தல் வருகிற பொழுது சீமாங்கிட்டிருந்து சாட்டை வெளியே போவார். நாம் தமிழர்கள் ரெண்டாக உடையும். வெளியே போய் வேற கட்சியில் சேர போகிறார். அவரே நாம் தமிழராக மாறிடுவார். நாம் தமிழர் 2-ஆ? ஆமாம், சாட்டை நாம் தமிழர் 2-ஆ மாறுவார். அஇஅதிமுக மாதிரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைப்பு. ஆமாம், அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, காளியம்மாள் அவர்களுமே கூட வெளியேற மாதிரியான செய்திகள் வருது. இல்லைங்க, இந்த மாதிரி ஆட்கள் பூரா எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு கட்சியாக உருவாக்கப்படும். நீங்கள் வைகோ கட்சியே உடைஞ்சது, பல பேர் வெளியே போயிட்டாங்க. பாமக உடைஞ்சது, திமுக உடைஞ்சது, அதிமுக உடைஞ்சது. எல்லாம் உடையத்தான் செய்யும். நிற்குமா நிற்காதுங்கிறது அப்புறம் ரெண்டாவது விஷயம். நிற்குமா? சிறுத்தையிலேருந்து தடா பெரியசாமி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்படி எல்லா கிருஷ்ணசாமி கட்சியே உடைஞ்சது. கிருஷ்ணசாமி கட்சியில் முதல் எம்எல்ஏ இருந்தவர் கடைசியில் எங்கே போனாலும் தெரில. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இயல்பான விஷயம் தான். இப்போ அதே போல் நாம் தமிழரும் உடையும். உடையருக்கு இப்போ அடையாளம் தெரிஞ்சாலும் யார்? சாட்டை தான். சாட்டை கண்டிப்பாக நாம் தமிழரை உடைப்பார் 26 தேர்தலில். இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய கட்சி இருக்கும். பெரிய கட்சி இருக்கும். பெரிய பொருளாதார பின்னணி இருக்கும். 3 எழுத்து கட்சியா 4 எழுத்து? ஏதோ ஒரு கட்சி. சஸ்பென்ஸ் தான் எல்லாம். நீங்கள் இப்போயே சொல்லிட்டு அது புஷ்ஷுன்னு போயிடும்.
சீமா நிற்கிற தொகுதிகளில் பூரா அவங்க வேட்பாளர் நிறுத்துவாங்க. சீமா நிற்கிற தொகுதியில் பூரா வேட்பாளர் நிறுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும். ஏன்னா இவருடைய சீமானுடைய நேச்சர் யாரையும் அரவணைக்கிற போக்கே இல்லை. அப்போ அரவணைச்சிருந்தா அதனால ஒரு 40 தலைவர் வந்திருப்பான். இல்லை திட்டமிட்டு நடத்தப்படுற மாதிரி இல்லை அவருக்கு அதுதான் ஸ்டைலே, அதுதான். அவரு எந்த கட்சியிலும் இருந்ததில்லை. தலைவனாக இல்லைன்னா தலைமை ஏற்று தலைவனாக இல்லை தலைமைக்கு கட்டுப்படு, 2 விஷயம்தான் அரசியல். ஒரு கட்சிக்கு தலைவனாக இருப்பா, ஏதோ கட்சிக்கு போனேன்னா அவனுடைய தலைமையை ஏற்றுக்க, ரெண்டும் தான். ரெண்டுமே சீமானுக்கு தெரியாது. சீமா விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து எப்படியோ எம்எல்ஏ ஆகணுங்கிறதா அவருக்கு நோக்கம். எப்போ நாம் தமிழர் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி விஜயகாந்த் கட்சிக்கு சேரணும் தான். ஆனால் சீமானை பல பேர் சேர்ந்து தலைவர் ஆக்குனாங்க. ஒரு வீரியமான ஒரு இயக்குனர், ஒரு தமிழ் தேசியத்துக்கு விசுவாசமாக இருப்பார்னு பல பேர் சேர்ந்து தான் திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்பு கொண்ட அத்தனை பேர் சேர்ந்து தான் அவரை கட்சி தலைவராக்குனாங்க. ஆனால் அந்த தலைவருக்கான தகுதியை சீமா வளர்த்தெடுத்தால் இன்றைக்கி 40 மாவட்டத்தில் 40 மாவட்ட செயலாளர் திமுக அதிமுகவுக்கு ஃபைட் கொடுக்குற அளவுக்கு ஸ்டெப் கொடுக்குற அளவுக்கு வந்திருப்பாங்க. அதை சீமா அவர்களை வளர்க்கவே இல்லை. தன்னை மட்டும் வளமாக வளர்த்து கொண்டார். அதனால் கட்சி தேஞ்சு போச்சு, இவர் வளர்ந்துட்டார். ஒட்டுமொத்தமாக இப்போ இதுதான் நடந்துகிட்டு நாம் தமிழர். ஏன்னா இந்த ஆடியோ போன்ற விஷயங்கள்லாம் அவங்கள பலவீனமாக்கியிருக்க. பலவீனமாக்குவதற்கு காரணம் பலவீனமான தலைமை தான். நீங்கள் யார் வெளியே போகும்போதே போங்கடா, வேணாம் போங்கடா, பாக்கியா இருக்கான் போது நான் பார்த்துக்கிறேன், பணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் பாக்கியா. ஆனால் அதுதான் நோக்கமாக இருக்கா, வேற என்ன? அதுதான் நோக்கமாக இருக்கு. சார் சென்னையில் 3 மாவட்டம் இருக்குது. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. இப்படி 3 மாவட்டத்தில் சீமானுடைய மாவட்ட செயலாளர் யாராவது ஒரு ஆளை காமிக்க முடியுமா? திமுக காமிக்கலாமா? அதிமுக காமிக்கலாமா? அதிமுக திமுக தான் நீங்கள் போட்டி. இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் அந்த 10 லட்ச ரூபா கொடுத்து சீட்டு வாங்கியிருக்குன்னு சொல்லுது. ஏன்னு கேட்டால் நான் திமுக அதிமுக சீட்டு கேட்கணும்ல. எது பாருங்கள், நாம் தமிழரில் 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த அம்மா தேர்தல் நின்ற பிறகு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, உன்னால் ஜெயிக்க முடியுமா? 10 லட்சம் செலவு சீட்டு கேட்க, ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன்னா, இல்லை இந்த ஃபெமிலியர் எனக்கு எதுக்கு உபயோகப்படும்? திமுக அதிமுக பேரம் பேசுவதற்கு பயன்படுங்குது அந்த அம்மா. அப்போ எப்படி நாம் தமிழர் கட்சி வளரும்? நாம் தமிழர் கட்சியில் இதே போல் அந்த அம்மா டாக்டரை போல் அங்கே ஒரு வேட்பாளரை பிடிச்சிருக்கணும். ஒரு தடவை நீங்கள் 2009 நின்ற வேட்பாளர் 2024 நின்று இருக்குமா இல்லையா? அப்படி யாரும் இல்லையே, எந்த தொகுதியிலும் இல்லையே. 234 சட்டசபை தொகுதியிலும் இல்லை, 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் இல்லை. அப்போ ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ பாண்டிச்சேரி மாநில செயலாளர் யாரையாவது உங்களுக்கு பேர் தெரியுமா? யாரையுமே தெரியாது. இப்போ தமிழ்நாடு அளவுக்கு பாண்டிச்சேரி ஒரு மாநிலம், 10 லட்சம் பேர் இருந்தாலும் அது ஒரு யூனியன் டெரிட்டரி, ஒரு மாநிலம். அங்கே ஒரு மாநாடு, ஊர்வலம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், போராட்டம். அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சராக நாராயணசாமி காங்கிரஸு, ரங்கசாமி இப்போ, நமச்சிவாயம் பிஜேபியில், கம்யூனிஸ்டில் எடுத்தால் நீங்கள் ஒருத்தர் சொல்ல முடியும். நாம் தமிழரில் யாரையும் சொல்ல முடியுமா? இல்லை. அப்போது இந்த தலைமையை வளர்த்தெடுத்தால்தான் காமராஜரை கிங் மேக்கருங்குவாங்க. பல ராஜாக்களை உருவாக்கியவர், பல பிரதமர்களை உருவாக்கியவர். கே பிளான்னு சொல்லி முதலமைச்சர் பதவியை வேணாம் விட்டுட்டு வர்றியா? பல பேர் உருவாக்குறோம். காமராஜர் தான் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார், சிஎஸ் வெங்கட்ராம் ஏற்று நிற்கிறாரு, அவர் அமைச்சரை சேர்த்துக்கிறாரு. யாரை எடுத்துங்க, எல்லாம் காமராஜர் சிஷியன் தான் சொல்கிறாங்க. அவ்வளோ வேற யார் வளர்த்தி விட்டா? தமிழ்நாட்டினுடைய அடையாளமே காமராஜ் தானே. இந்த பக்கம் திராவிட இயக்கத்தை எடுத்துங்க, எல்லாம் உருவாக்கி விட்டது யார்? பெரியார். அண்ணா யார்? கருணாநிதி யார்? நெடுஞ்செழியன் யார்? எல்லா தலைவர்களும் எல்லாம் பெரியார் தான். பெரியார் வீட்டில் வேலை செய்யாத ஆளே கிடையாது. இதுதான் தலைவருக்கான தகுதி. தலைவர்கள்ன்றவங்க அடுத்தவங்கள வளர்த்து விடும், அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். பிரபாகரனுடைய தளபதினு நீங்கள் எத்தனாயிரம் பேரை சொல்லுவான். ஆமாம், நாங்களாம் எங்கள் தலைவரையாச்சு, எங்கள் தலைவரை நாங்கள் தான் காப்பாற்றணும், போராடணும், சண்டை பிடிச்சோம். தலைவர். அப்போது தலைவருக்கான தளபதிகள் 50,000 பேர் இருந்திருக்கான். 50,000 பேர் நீங்கள் அந்த 40 வருஷத்தில் வீரமரணம் அடைஞ்சிருக்கான். அவ்வளோ பேரும்
அவ்வளோ பேரும் பார்த்து பார்த்து வளர்த்தவர் தான் பிரபாகர். அதாவது 3 விஷயத்தை சொல்லணும் ஒரு ஒரு தலைவனா எப்படி இருக்கான்னு சொல்லி. இந்திய இராணுவம் சல்லடையாக தேடுது யாரை? புலிகளை. பிரபாகரனை கொண்டுட்டா ஈழ போராட்டத்தையும் முடிவு கொண்டு வந்தாலும் இல்லையா? ஆமாம். அப்போது அவர் சொல்கிறாரு, நான் இந்திய இராணுவத்தை எது சண்டை பிடிக்க போகிறேன். இந்திய இராணுவத்தை எது சண்டை பிடிக்கிறது கற்பனை பண்ண முடியுமா? முடியாது. சினிமா சீனுக்கு கூட கற்பனை பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய வலிமையான உலகத்தில் 6வது இராணுவம். 500 பேர் செத்து அடுத்த 500 பேர் அடுத்த 1/2 மணி நேரத்தில் வந்துடுவான். 1000 பேர் கொண்டீங்கன்னா அடுத்த 1000 பேர் அந்த இடத்துல கொண்டு நிறுத்துவான். அவ்வளோ பெரிய வலிமையான இராணுவம். இராணுவத்துக்கு பட்ஜெட்டு 600 லட்சம் கோடியில் நான் 25%, 150 லட்சம் கோடி எதுக்கு இராணுவத்துக்கு? 150 லட்சம் கோடி டேங்க் தயார் பண்ண முடியும், கப்பலை அனுப்ப ஏது போராட போகிறேங்கிறாரு. சொல்கிறாரு, நீங்கள் அதில் மரணம்தான் கிடைக்கும், வாழவே முடியாது. இருக்கிறவங்க இருங்க, சொந்த வேலையில் தான் போகிறவங்க போங்கங்கிறார். இல்லை நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த தருணம் எவ்வளவு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த தருணம் எப்படி இருந்திருக்கும். அவ்வளோ பேருக்கு சாவுதாயா நான் கொடுக்க முடியும், உங்களுக்கு வேறு எந்த பரிசும் கொடுக்க முடியாது, எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்போது அவ்வளோ பேர் அந்த தலைவனுக்கு பின்னாடி நின்னானா இல்லையா? ஏன்? அவனை நம்பினான். இவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான், இவன் தான் நமக்கு சரியான தலைவன். அப்போது எங்கோ சமைச்சிருக்காங்க, கொஞ்சம் இப்போ ஏதோ பாசி பருப்போ ஏதோ துவரம் பருப்போ கிடச்சிருக்கு. நீங்கள் வெளியில் நடமாறினா கொண்டுருவான். நீங்கள் காட்டிலேருந்து வெளியே வரவே முடியாது. எங்கேயோ போய் எப்படி இந்த வீரப்ப கதை தான். வீரப்ப அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அதை குடிச்சு பார்த்தா குடிச்சுக்குள்ளே போவான். எவ்வளோ அரிசி உப்பு புளி என்ன வச்சுருக்க, எவ்வளோ வச்சுருக்க, எல்லாத்தையும் மூட்டையை கட்டிக்குவான். உடம்பு பூரா 100 ரூபா கட்டாக இருக்கும். யார்? பேபி வீரப்பன் சேத்துக்குழி கோயந்த ஆச்சா போச்சாலாம். ஒரு கட்டு எவ்வளோ கட்டு? ஒரு கட்டு. அதுக்கு விலை எவ்வளவு? ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு கட்டு 10,000 ரூபா. ஏன்னா பல லட்சம் உடம்பு பூரா கட்டி வச்சுருக்கான். சாக்கு மூட்டையில் இருக்குது. ஆனால் அரிசி 1 கிலோ கிடைக்காது. எங்கே போய் கிரே சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்க முடியும்? வீரப்பன் கிடைச்சதை வாங்கிட்டு அப்படியே அடுத்த ஊருக்கு போயிடுவான். இதே நிலைமை தான் பிரபாகரனுக்கு. ஒரு தலைமை எப்படி இருக்கணுங்கிறதுக்கான தகுதி எல்லாம் மண் சட்டியில் போட்டு அதை வேக வச்சுருக்காங்க. மண் சட்டி உடஞ்சி அதை இதிலே விழுந்துருச்சு. எதில்? நெருப்புலேயே விழுந்துருச்சு. நெருப்பு அணைஞ்சு போச்சு. தண்ணீர் போட்டு கொதிக்க வச்சுருப்பாங்கல்ல, அணைஞ்சு போச்சு. எல்லாம் அப்செட்டே அப்படியே சட்டி விட்டு போயிட்டான். இவர் ஒன்றுமே சட்டிக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்தாராம். சட்டிக்கு பக்கத்துலேயே தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். அந்த தண்ணி கொண்டு வந்து இங்கே தெளிக்கணும். அதில் இருக்கிற தண்ணியை நீங்கள் இந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தோல் பை வச்சுருப்பாங்க தெரியுமா? ஆமாம். நாக்கு அப்படியே காஞ்ச பிறகு ஒரு சொட்டு விட்டுக்குவான். அமுத்தினா தான் அது 2 சொட்டு வரும். பார்த்துருக்கீங்களா அதை? ஆமாம். தோல் பை. ஆமாம். பாலைவனத்தில் பயன்படுறவங்களுக்கு தான் அந்த தண்ணியினுடைய அருமை தெரியும். தோல் பையை கஷ்டப்பட்டு அமுத்தினா தான் 2 சொட்டு வரும். பார்த்துருக்கீங்களா அதை? அதே போல் தான் தண்ணி எடுக்கணும். அப்போ இந்த நெருப்பெல்லாம் அணையிறக்கு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. அணைஞ்ச பிறகு அந்த பருப்பை பூரா கையால் பொறுக்கியிருக்கார். நீங்கள் ஒரு 1/4 கிலோ பருப்பை எவ்வளோ இந்த சாம்பலில் பொறுக்கி எடுத்து தண்ணியில் கழுவியிருக்கார். கழுவுனா எவ்வளோ வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ இருந்தால் அதை அங்கே இருக்கிறவங்களுக்கு பூரா பங்கு வச்சுருக்கார். ஏன்னா அந்த பருப்பு எனர்ஜி கிடைக்குமில்ல. அது முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ பிஸ்ஸா பருப்பு என்ன ஏதோ தோரம் பருப்பு அவரம் பருப்பு கொண்டக்கடலை மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தாராம். எல்லாம் அவங்கங்கே போய் அப்படியே உட்காந்துருக்கான். அடுத்து எதாவது அரிசி வந்தால் தான், சாப்பாடு வந்தால் தான், இல்லைன்னா எதாவது மிருகங்களை பிடிச்சி வேட்டையாடினா தான் அதை கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாராம். வாங்கும்போது ஒவ்வொருத்தரும் அப்படி கண்ணீர் விடுறான். எவ்வளோ பொறுமையாக உட்காந்து இந்த உணவை சரி கட்டி இதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் நீங்கள் 77 பிரபாகரனுக்கு வயசு 50, 1950. 77 காட்டுக்குள்ளே பயிற்சி எடுக்க போயிடுவாங்களாம். பயிற்சி எடுக்க போனால் பல நாள் பயிற்சி, துப்பாக்கி பயிற்சி, உடல் பயிற்சி எல்லாம். அப்போது கொண்டு போன உணவெல்லாம் தீர்ந்து போனால் இந்த பயிற்சி அவனுக்கு புதுசு எல்லாம் மயங்கி கிடப்பானான். போய் ஏதாவது இந்த காட்டில் கிடக்கிற பழங்கள் இருக்குல்ல அதை பறிச்சுட்டு வருவாராம். பறிச்சுட்டு வந்து சாப்பிட முடியாமல் உடல் ஆசையில் படுத்து கிடக்கிறவனை அதை சரி பண்ணி அவனுக்கு வாயில், அதாவது இலங்கை பாஷையில் தீ விடுறதுன்னு சொல்கிறது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது மாதிரி. அப்படித்தான் சக போராளிகளை ஊட்டி விட்டுருக்காரு. நீங்கள் கிட்டுன்னு ஒரு பெரிய தளபதி இருந்திருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன்.
அப்போது கிட்டு ஒரு ஆளை தொடர்ந்து பார்க்க போயிருக்காரு. அவன் பார்க்க முடியாமல் தவிர்த்துட்டே இருக்கான். வந்து சொல்கிறாரு இப்போ பிரபாகரன்கிட்ட, நான் பல தடவை முயற்சி பண்ணுறேன், அவன் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, தவிர்த்துறான்னு. அப்போ தான் சிரிச்சுட்டே சொன்னாரான், உன்னை நான் பார்க்குறதுக்கு எத்தனை இடம் வந்திருக்கேன்னு. கிட்ட அப்படியே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாராம். ஏன்னா பிரபாகரன் வர சொல்லி போட்டு இவர் எங்கே வேற பக்கம் போயிடுவாராம். வேணே அவங்க காத்துட்டு இருப்பாராம். இயக்கத்துக்கு ஒரு ஆள் சேர்த்துருக்கு, இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு. அப்போ இயக்கங்க எவ்வளவு பெரிய அந்த நோக்கம், தொலைநோக்கு இருந்தால் கிட்ட இயக்கத்தை சேர்த்துவதற்கு 13 முறை பார்த்துருக்காரு. 14வது முறை தான் கிட்ட இந்த இயக்கத்தில் சேர்த்துக்கிட்டார். சேர்த்தவர் ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டார். அதான் உன்னை பார்க்கறக்கே நான் 13 வந்திருக்கேன். இதுதான் இயக்கம். ஏன்னா இயக்கத்தில் என்ன கிடைக்கும்? மரணம் தான் கிடைக்கும். துப்பாக்கி கொண்டு தான் பரிசாக கிடைக்கும். அப்போது ஒரு தலைவன் தன்னுடைய தளபதிகளை உருவாக்குற விதம் இதுதான் விதம். இதை செய்தால் அந்த இயக்கம் நிற்கும், இதை செய்யலைன்னா அந்த இயக்கம் அழிஞ்சு போயிடும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டல் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.